ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சில்வர் மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எஸ்கியூஎல்ல தமிழில் சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பேசிக்ஸோடு ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்கியூஎல்ல ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது டேட்டானா என்னது. டேட்டானா என்னது? இப்போ நார்மலாக உங்களை பற்றி சொல்லுங்கன்னு சொல்கிறப்ப நீங்கள் உங்கள் நேமு, ஏஜு, குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி உங்களை பற்றி சொல்லுவீங்க இல்லையா? அது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லலாம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு டெஃபினேஷனாக மனப்பாடம் பண்ணணும் இல்லை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே இருக்குது, இது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ கலெக்ட் பண்ணி வச்சுருக்க டேட்டாவை நார்மலாக நம்ம நோட்டில், பேப்பரில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைப்போம். இல்லை ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் லைக் எக்ஸல் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு மீடியமை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா டேட்டா பேஸு. இது ஒரு மீடியம் ஒரு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். இதை ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லைனா சிஸ்டமேட்டிக் ஆர்கனைஸ்னால் இப்போ நேம்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், ஏஜ் எல்லாம் ஒரு பக்கம் அப்படின்ட்டு நம்ம பிரித்து எழுதுறது தான் சிஸ்டமேட்டிக் ஆர் ஆர்கனைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எஸ்கியூஎல். எதுக்கு எஸ்கியூஎல் வேணும், எதுக்கு இதை கற்றுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த டேட்டா பேஸில் கொஞ்சமாக இருக்கிறப்ப சரி, அதிகமாக நம்ம லேக்ஸ் கணக்கில், தௌசண்ட்ஸ் கணக்கில் இந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறப்ப அது எங்கே இருக்குது, எப்படி தேடுறது அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் எஸ்கியூஎலை யூஸ் பண்ணுறோம். இது ஒரு லாங்குவேஜ். இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு query லாங்குவேஜ். இன்றைக்கி இதோடு நான் நிறுத்துகிறேன். நாளைக்கு இதுக்கப்புறம் இருக்கிற அதிகமாக கொஞ்சம் டாபிக்ஸை பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். தொடர்ந்து பார்க்க சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.